கோவை கவுண்டம்பாளையத்தில் 13 வீடுகளில் கொள்ளையடித்த கொள்ளையர்களை 3 பேரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்து உள்ளனர். கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் குடியிருப்பில் 13 வீடுகளில் 56 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு உள்ளது. கொள்ளையடித்துவிட்டு தப்பியோடிய 3 பேரை குடியமுத்தூர் பகுதியில் வைத்து போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த 3 பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் கினிதா. கோவை மேட்டுப்பாளையம் சாலை கவுண்டம்பாளையத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்பட்டுள்ள ஹவுசிங் யூனிட்டில் 1800 குடும்பங்கள் குடியிருந்து வருகின்றனர். இங்கு குடியிருப்பவர்கள் பெரும்பாலும் அரசு ஊழியர்கள் உள்ளனர். 14 மாடிகள் கொண்ட இந்த குடியிருப்பு நேற்று மர்ம நபர்கள் நுழைந்து இவர்கள் அங்குள்ள குடியிருப்புகளில் கூட்டியிருந்த வீடுகளை குறிவைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டனர். முதலில் ஒரு வீட்டிலிருந்து தங்களது வீட்டிலிருந்து நகை, பணம் மற்றும் கொள்ளை போனதாக கவுண்டமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். அப்போது காவல்துறை விசாரணையில் பல்வேறு வீடுகளில் நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. அங்குள்ள ஏ பிளாக் கட்டிடத்தில் உள்ள 3 வீடுகளிலும், சி பிளாக்கில் கட்டிடத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகளிலும் புகுந்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்தது தெரிய வந்தது. மொத்தம் 13 வீடுகளில் 56 பவுன் நகை, ரூபாய் 3 லட்சம் ரொக்கம் மற்றும் வெள்ளி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அங்குள்ள கைரேகையை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து உயர் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். ஹவுசிங் யூனிட்டில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை பிடிக்க 3 ஆய்வாளர்கள் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வந்தது. இந்த தனிப்படைகள் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் பதிவுகளை காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் 3 கொள்ளையர்கள் ஆசிக், கல்லு, இப்ரான் என்ற 3 கொள்ளையர்களை கோவை குளத்துப்பாளையம் பகுதியில் தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.